முதலாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒட்டுமொத்த நாடும் வாக்கு செலுத்த தயாராகிக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு நாளில் இந்த பாராளுமன்றத்தை யார் ஆளப்போகிறார், நம்முடைய பிரதிநிதியாக பாராளுமன்றத்தில் யார் போய் பேசப் போகிறார் என்பதை நாம் தேர்ந்தெடுக்க இருக்கிறோம். தேர்தல் ஆணையம் இன்றைக்கு மாலை 6 மணிக்கு மேல பிரச்சாரம் செய்யக்கூடாது, 6 மணிக்கு மேல சமூக வலைதளங்களில் கூட யாரும் பதிவுகள் போடக்கூடாது, வாக்கு கேட்கக்கூடாது என்று சொல்கிறது. உண்மையிலே வரவேற்கிறோம். 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது அப்படிங்கிற மாதிரி 6 மணிக்கு மேல எதுவும் செய்யக்கூடாது, 6 மணிக்கு மேல பிரச்சாரம் செய்யக்கூடாது, 6 மணிக்கு மேல யூடியூப்ல வீடியோ போடக்கூடாது, 6 மணிக்கு மேல ட்வீட் போடக்கூடாது, 6 மணிக்கு மேல பேஸ்புக்ல போஸ்ட் போடக்கூடாது. ஆனா 6 மணிக்கு மேல கதவை தட்டிக்கிட்டு காசு கொடுக்கலாம். வேற தேர்தல் ஆணையம் அப்படியே பக்கத்துல டார்ச் லைட் விளக்க பிடிச்சுக்கிட்டு வெளியே நிக்கும், ஊருக்கு வெளியே. அவன் வளைச்சு வளைச்சு ஊருக்குள்ள காசு கொடுத்துட்டு இருக்கான். தேர்தல் ஆணையம் வளைச்சு வளைச்சு எங்க பிடிச்சுக்கிட்டு இருக்கு. எங்க வண்டியை தலையில குப்புற போட்டா கூட ஒத்த காசு தேராது. எங்களை வளைத்து வளைத்து பிடிக்கிற தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு வாக்குக்கு 300 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் என்று கொடுக்கப்படுகிறது. கள்ளக்குறிச்சியில 300 ரூபாய், திருச்சியில 300 ரூபாய், தூத்துக்குடியில 300 ரூபாய், வேலூர்ல 1000 ரூபாய், கோயம்புத்தூர்ல 2000 ரூபாய். நான் இப்படி 1000 ரூபாய், 2000 ரூபாய், 300 ரூபாய்க்கு நீங்க வாக்கை வாங்குவதற்கு பதிலாக தேர்தல் ஆணையமே ஒரு தொகுதிக்கு 30 கோடி இந்த தொகுதி விலைக்கு வருகிறது என்று அறிவித்து யார் 30 கோடி தர்றாங்களோ அவங்ககிட்ட அந்த தொகுதியை விட்டுறாங்க. நாங்களும் வெயில இருந்து கஷ்டப்பட்டு கத்தி கூப்பாடு போட்டு வேட்பாளர் நிப்பாட்டி பிரச்சாரம் செய்வது பதிலாக 30 கோடி இருந்தா அந்த தொகுதி உங்களுக்கு ஒதுக்கப்படும் என்று சொல்லிடலாம். இதை ஒரு தேர்தல் ஆணையருக்கு கள்ளக்குறிச்சி வழியாக கூட்டம் முடிச்சு வர ஒரு தேர்தல் ஆணையருக்கு ஐயா இந்த ஊர்ல பணம் கொடுக்கறான்னு சொன்னா அது எங்க லிமிட்ல வரலங்கிறாரு. சரி, எது உங்க லிமிட்ல வருதுயா, அங்கேயாவது பணத்தை புரியுமா, அது எங்களுக்கு ஒதுக்கப்படல. உங்களுக்கு எது ஒதுக்கப்பட்டிருக்கு? புளிய மரத்துக்கு கீழே, ஆலமரத்துக்கு கீழே, மேம்பாலத்துக்கு கீழே நின்றுதான் பிடிக்கணும். புளிய மரத்து அடியிலே புஷ்பனந்தா மடியிலேங்கிற மாதிரி அதுக்கு கீழே நின்றுதான் பணத்தை பிடிக்கணும். அது ஒரு சும்மா ஒரு கண் துடைப்புக்கு. ஐயா இந்த ஊருக்குள்ள பணம் இருக்காங்க, ஐயா வளர்ச்சி வளர்ச்சி திமுக கொடுக்குறாங்க, அதை பத்தி கவலையே கிடையாது. அன்பிற்குரிய மக்களே, ஒரு தொகுதிக்கு 30 கோடியை செலவு செய்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அதிமுக 20 கோடியை செலவு செய்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அதற்கு சற்றும் குறைவில்லாது தொகுதிக்கு 20 கோடியை செலவு செய்கிறது. ஆனால் ஒரு தொகுதிக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கிற அந்த 94 லட்சம் கூட செலவு செய்யாது 10 லட்சத்தில் தேர்தல் வேலையை முடித்திருக்கிற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். வாக்குக்கு கொடுக்கிறதுக்கு பணம் மட்டுமல்ல, தேர்தல் செலவுகளுக்கே பணம் இல்லை. ஆனாலும் இந்த தேர்தலை நேர்மையோடு நாம் தமிழர் கட்சி அணுகியிருக்கிறது. இந்த 25 நாட்கள் தேர்தல் பரப்புரையில் மக்களுடைய துன்பங்களை, துயரங்களை, மக்கள் பெறுகிற பிரச்சனைகளை களத்தில் வைத்த ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செம்மகன் சீமான் மட்டும்தான். யாரும் பேசல. காவிரி பிரச்சனை குறித்து, முல்லை பெரியார் குறித்து, எங்களுக்கு ஆற்றுவள கொள்ளை குறித்து, கனிமவள கொள்ளை குறித்து, நீட் விவகாரம் குறித்து, சிஏ என்பிஆர் என்ஆர்சி குறித்து, கச்சத்தீவு பிரச்சனை குறித்து களத்தில் பேசியவர்கள் நாம் தமிழர் கட்சியினர். அவங்க என்ன பேசுறாங்க? எடப்பாடி பழனிசாமி சரியில்லைன்னு ஸ்டாலின், ஸ்டாலின் சரியில்லைன்னு எடப்பாடி பழனிசாமி, மோடி சரியில்லைன்னு ராகுல் காந்தி, ராகுல் காந்தி சரியில்லைன்னு மோடி, 4 பேர் திட்டாங்க. சன் டிவியை பார்த்தோம்னா அங்க எடப்பாடி பழனிசாமி தவழ்ந்து போனது தெரியாதா, அவர் கூவத்தூர்ல முதலமைச்சரான தெரியாதுன்னு சன் டிவியில, ஜெயா பிரசத்